இணையதள இணைக்கும் செல்லுடைய இன்னைக்கு சொல்ற அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நித்யாவோட குடும்பத்தார் பிரீத்தியோட அம்மா கிட்டே வந்து கேட்கறாங்க, நித்யா எங்க போயிருக்காங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அந்த சமயத்துல வந்து நித்யாவோட பெரியப்பா வந்து பிரீத்தி கிட்ட வந்து கேட்கறாரு, பிரீத்தி நித்யாவோட ஃப்ரெண்ட்ஸோட போன் நம்பர் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அப்போ நித்யாவோட அப்பா வந்து சொல்றாரு, நீங்க என்னதான் கேட்டாலும் அவங்க வந்து எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டாங்க, அவங்க அமைதியா தான் இருப்பாங்க. நான் இப்போ வந்து சமீரோட வீட்டுக்கு போயிட்டு சமீர் என் பொண்ணை எங்க கூட்டிட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நான் கேட்கறேன், அவங்களோட ஃபேமிலி கிட்ட நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்றாரு. அவரு அப்படி சொல்லிட்டு கிளம்பும் போது பாத்தீங்கன்னா வந்து நித்யாவுடைய பெரியப்பா வந்து தடுக்கிறாரு. நீ போகாத ராகேஷ், நீ இங்கே இரு. நீ இன்னும் அது மாதிரி போய் கேட்டேன்னா கல்யாணம் பண்ணிக்கிற சமயத்துல வந்து நம்ம பொண்ணு வந்து நம்ம வீட்டு பொண்ணு ஓடி போன விஷயம் வந்து ஊருக்கே தெரிஞ்சிடும், நம்ம குடும்பத்துக்கு அவமானம் ஆயிடும், நம்ம குடும்பம் மரியாதையே போயிடும். நீ வந்து அமைதியாரு, கோவப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நித்யாவோட பெரியப்பா பாத்தீங்கன்னா வந்து நித்யாவுடைய அப்பாவை வந்து சமீரோட வீட்டுக்கு போக விடாம தடுத்து நிறுத்துறாரு. நித்யா, சமீர், முகேஷ், பரத், காவ்யா, ஸ்வாதி எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து சலவை தொழில் செய்யும் இடத்துக்கு வந்து வராங்க. ஏன்னா அந்த இடத்துல வெறும் துணி மட்டும் தான் இருக்கும், ஆளு கூட அவ்வளவு அதிகமா இருக்க மாட்டாங்க, நம்ம அங்கதான் சேஃபா இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துக்கு வராங்க. நித்யா வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ சமீர் பாத்தீங்கன்னா தன்னுடைய கையால பாத்தீங்கன்னா வந்து நித்யாவுடைய கண்ணுல இருந்து வரக்கூடிய அந்த கண்ணீரை வந்து தொடச்சு விட்டுட்டு, நித்யா நான் இருக்க, உனக்கு நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பார்வையாலே பாத்தீங்கன்னா நித்யாவுக்கு வந்து ஆறுதல் சொல்றாரு, தைரியம் கொடுக்கிறாரு நம்ம சமீர் நித்யாவுக்கு. அதை பார்த்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா அடைறாங்க, நித்யா சமீரோட ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஸ்வாதியும் முகேஷும் பாத்தீங்கன்னா வந்து பார்வையாலே பேசிக்கிறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேருக்கும், முகேஷ்க்கும் ஸ்வாதிக்கும் நடுவுல நம்ம காவியா இருந்துகிட்டு இருக்காங்க. இது மாதிரி இவங்க ரெண்டு பேரும் கண்ணாலே ரொமான்டிக்கா பேசிக்கிறத பார்த்துட்டு நம்ம காவியா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து நகர்ந்து போயிட்டு சமீர் பக்கத்துல போயிட்டு உட்காடுறாங்க. ஸ்வாதியும் முகேஷும் பாத்தீங்கன்னா பார்வையாலே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தாங்க நம்ம நித்யாவும் சமீர் பாத்தீங்கன்னா பார்வையாலே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரெண்டு ஜோடியும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம பரத் பாத்தீங்கன்னா வந்து எப்பாடு எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வரேன்டான்னு சொல்றாரு. அப்போ சமீர் வந்து தடுத்து நிறுத்துறாரு, பரத் நீ எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்லிட்டு சமீர் வந்து பரத்தை தடுத்து நிறுத்துறாரு. அப்ப நம்ம நித்யா பாத்தீங்கன்னா வந்து இரும்புறாங்க. நித்யாக்காக தண்ணி எடுக்கிறதுக்காக நம்ம சமீர் போகும்போது நித்யா வந்து சொல்றாங்க, சமீர் நீ எங்கேயும் போகாத, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ சமீர் வந்து சொல்றாரு, நித்யா நீ எதுக்காகவும் பயப்படாத, ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட இருக்காங்க, நீ பயப்படாதுன்னு சொல்லிட்டு சமீர் போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து தண்ணி மகை எடுத்துட்டு வந்து நம்ம நித்யா கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அப்போ நம்ம நித்யா வந்து தண்ணி வாங்கி குடிக்கிறாங்க. குடிச்சுட்டு அந்த தண்ணி மகை வந்து முகேஷ் கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ நம்ம முகேஷ் பாத்தீங்கன்னா வந்து தண்ணி குடிக்க போற அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து தன்னுடைய தாகத்தை வந்து பாத்தீங்கன்னா வந்து காதலுக்காக தியாக மாட்டாருங்க. அவர் தண்ணியை குடிக்காம அந்த தண்ணி மகை வந்து ஸ்வாதி கிட்ட கொடுக்குறாரு. இப்போ ஸ்வாதி வந்து பாத்தீங்கன்னா வந்து முகேஷ் கொடுக்குற அந்த தண்ணி மகை வந்து வாங்கி தண்ணி குடிக்கிறாங்க நம்ம ஸ்வாதி. இதுதாங்க காதல்னு சொல்லுவாங்க. ஸ்வாதி முகேஷ் கையில இருந்த தண்ணி மகை வாங்கி தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம பரத் பாத்தீங்கன்னா வந்து ஆனா பாவில நீங்க ரொமான்ஸ் பண்றதை பார்த்தா எனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம போயிடும் போல இருக்கா. அப்போ நம்ம ஸ்வாதி பாத்தீங்கன்னா வந்து தண்ணி குடிச்சு முடிச்சுட்டு அந்த தண்ணி மகை வந்து முகேஷ் கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அப்போ ஸ்வாதி கையில இருந்து நம்ம பரத் பாத்தீங்கன்னா வந்து தனி மகை பிடுங்கி அவர் தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு. பரத் அது மாதிரி நடந்துக்கிறத பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. நித்யா, சமீர், முகேஷ், பரத், காவ்யா, ஸ்வாதி எல்லாம் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சலவை தொழிலாளி வந்து கேட்கிறாரு, நீங்க என்ன பண்றீங்க, துணி திருத்த வந்தவங்களா, நான் இப்பவே போலீஸ்க்கு போன் பண்றேன்னு சொல்றாரு. அவர் அது மாதிரி சொல்லும் போது நித்யா, சமீர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறாங்க. நித்யாவுடைய அப்பா சமீரோட வீட்டுக்கு போயிட்டு சமீரோட ஃபேமிலி கிட்ட வந்து சொல்றாரு, சமீர் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்போ நித்யாவோட அப்பா அது மாதிரி கேட்கும்போது சமீருடைய மாமாவும் அத்தையும் அண்ணியும் வந்து கேட்கறாங்க, எதுக்காக வந்து நீங்க சமீர் கேட்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்போ நித்யாவுடைய அப்பா வந்து சொல்றாரு, என்னோட பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறதா இருந்தது, என்னோட பொண்ணை வந்து அவன் கூட்டிட்டு ஓடி போயிட்டான். சமீர் இப்போ என்னோட பொண்ணை எங்க வச்சிருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும், நீங்க சமீர் கிட்ட கேட்டு சொல்லுங்க, இல்லைன்னா வந்து நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் சமீர் மேல அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறாரு. சமீரோட ஃபேமிலி வந்து மிரட்டிட்டு போறாரு நித்யாவுடைய அப்பா. நித்யா தன்னுடைய வீட்டுக்கு வந்து கால் பண்றாங்க. அப்போ பிரீத்தி வந்து அந்த காலை வந்து அட்டன் பண்ணி பேசுறாங்க. அப்படி பேசும்போது பாத்தீங்கன்னா நம்ம நித்யா வந்து கேக்குறாங்க, என்ன பிரீத்தி அங்க ஏதோ பிரச்சனை இல்லைல்ல, நான் சித்தப்பா வந்த பிறகு நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்படியும் சித்தப்பா வந்த பிறகு பிரச்சனை முடிச்சிடும், நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ பிரீத்தியோட பெரியமா பாத்தீங்கன்னா வந்து அந்த போனை வந்து அவுட் ஸ்பீக்கர்ல போடு, நித்யா பேசுறத நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவுட் ஸ்பீக்கர்ல போடு, அவ எங்க இருக்கான்னு சொல்லிட்டு கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரீத்தி கிட்ட வந்து சொல்றாங்க. அப்போ வந்து நம்ம பிரீத்தி பாத்தீங்கன்னா வந்து அவங்க என்ன சொன்னாலும் அதை வந்து அவங்க கேட்கறதா இல்ல, தன்னுடைய பெரியமா சொல்றது எதையும் அவங்க கேட்க மாட்டாங்க. அப்ப பாத்தீங்கன்னா வந்து பிரீத்தி கையில இருந்து அந்த போனை வாங்குறதுக்காக அவங்க முயற்சி பண்ணும்போது நம்ம பிரீத்தி பாத்தீங்கன்னா நித்யாவுக்கு சிக்னல் கொடுக்குற விதமா அவங்க வந்து அச்சுன்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. அப்போ நம்ம நித்யா வந்து புரிஞ்சுக்கிறாங்க,
சோ பக்கத்துல யாரோ இருக்காங்க, பிரீத்தி பக்கத்துல வந்து யாரோ இருக்காங்கன்ற விஷயத்த வந்து நித்யா புரிஞ்சுக்கிறாங்க. அவ பாத்தீங்கன்னா வந்து பிரீத்தி கையில இருந்து அந்த போனை வாங்கி பிரீத்தியோட பெரியமா பாத்தீங்கன்னா அந்த போனை வந்து அவுட் ஸ்பீக்கர்ல போடுறாங்க. அப்போ நித்யா வந்து சொல்றாங்க, நானும் சமீர் வந்து சூரத் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சூரத் வந்து போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நித்யா சொல்லும்போது நித்யாவோட ஃபேமிலி அதை கேட்டுட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க. நித்யாவுடைய பெரியப்பாவும் பாத்தீங்கன்னா நித்யாவை வந்து கையும் காலமா பிடிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. நித்யா சமீர் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கோவிலுக்கு வராங்க. இப்போதைக்கு நம்ம இங்கதான் சேஃபா இருக்க முடியும்னு சொல்லிட்டு கோவிலுக்கு வராங்க. அப்போ நம்ம முகேஷ் வந்து சொல்றாரு, நித்யா எப்படி நித்யா பிரீத்தி பக்கத்துல யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னால வந்து ஈஸியா எப்படி புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்போ நம்ம நித்யா வந்து சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, எப்பவுமே வழக்கமா வந்து நான் சமீர் கிட்ட வந்து போன் பேசும்போது பிரீத்தி தான் வந்து எப்பவுமே வந்து எனக்கு வந்து யாராவது வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருப்பா. யாரும் வர மாதிரி இருந்தா அச்சுன்னு சிக்னல் கொடுப்பா. இப்போ போன் பேச சொல்ல அவ வந்து அச்சுன்னு தும்முனா. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், பிரீத்தி பக்கத்துல யாரோ இருக்காங்கன்ற விஷயத்த வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் வந்து நானும் சமீர் வந்து சூரத் போறோம்னு சொல்லிட்டு போன்ல வந்து நான் போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ நம்ம முகேஷ் வந்து சொல்றாரு, நீ வேணா பாரு, உன்னுடைய பெரியமாவும் வந்து பஸ் ஸ்டாண்டா ரயில்வே ஸ்டேஷனா வந்து தேட போறாங்க, நீங்க சூரத் போறீங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் போய் தேடி பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சிரிக்கிறாங்க. அப்போ நம்ம சமீர் வந்து சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இந்த பிரச்சனை, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து நித்யாவோட சித்தப்பா வந்து ஊர்ல இருந்து வந்து வர்றா, அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும்டா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து அது மாதிரி சொல்றாரு நம்ம சமீர். முகேஷ் வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்றாரு, பசிக்குதுடா பயங்கரமா அப்படின்னு சொல்றாரு. அப்ப சமீர் வந்து சொல்றாரு, கோவில் பிரசாதம் வாங்கி சாப்பிடலாம்டா அப்படின்னு சொல்றாரு. நான் போய் கோவில் பிரசாதம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த சமயத்துல வந்து நம்ம நித்யா வந்து தடுக்கிறாங்க. சமீர், நீ என்னை விட்டு எங்கேயும் போகாத, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சமீர் வந்து சொல்றாரு, நித்யா நீ பயப்படாத நித்யா, நீயும் ஸ்வாதியும் காவ்யாவும் நீங்க வந்து கோவிலுக்கு பின்புறமா இருங்க, நானும் பரத்தும் முகேஷும் போயிட்டு கோவில் பிரசாதம் வாங்கிட்டு நாங்க அங்க வரோம், நீங்க கோவிலுக்கு பின்னாடி வெயிட் பண்ணுங்க, நாங்க பிரசாதம் வாங்கிட்டு வரோம் உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நித்யா கிட்ட சொல்லிட்டு தைரியம் கொடுத்துட்டு நித்யாவுக்கு தைரியமா சொல்லிட்டு தைரியமா நித்யா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரசாதம் வாங்கறதுக்காக தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போறாரு நம்ம சமீர். பிரீத்தி ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. நித்யா வந்து தன்னுடைய பெரியப்பா கையிலும் மாட்டிட கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா வந்து பிரீத்தியோட அம்மா பாத்தீங்கன்னா வந்து பூஜை ரூம்ல வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க, கடவுள்கிட்ட வந்து வேண்டுறாங்க. நித்யா வந்து தன்னுடைய குடும்பத்தார் கையில வந்து மாட்டிட கூடாதுன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல வந்து நித்யாவுடைய பெரியமாவும் வந்து வீட்டுக்கு வராங்க. அப்போ நித்யாவுடைய பெரியமாவும் அது மாதிரி வரும்போது பிரீத்தியோட அம்மா வந்து அவங்க கிட்ட வந்து கேக்குறாங்க, என்ன ஆச்சு, நித்யா வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்போ வந்து நித்யாவோட பெரியப்பா வந்து சொல்றாரு, நாங்க வந்து ஹைவே முழுக்க தேடி பார்த்துட்டோம், நித்யாவை எங்கேயுமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மாதிரி நித்யாவோட பெரியப்பா அது மாதிரி சொல்லும்போது அதை கேட்டு ரொம்ப சந்தோஷம் அடைறாங்க. நம்ம பிரீத்தியோட அம்மாவும் பிரீத்தியும் ரொம்ப சந்தோஷம் அடைறாங்க அந்த விஷயத்த. அப்போ பிரீத்தியோட பெரியமா வந்து சொல்றாங்க, இப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே, நித்யா வந்து எங்கேயோ ஓடி போயிட்டா, சூரத் போறேன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டா, இப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புலம்புறாங்க. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா வந்து நித்யாவுடைய அப்பா வந்து வராரு. அப்போ நித்யாவோட பெரியப்பா வந்து கேட்கிறாரு, எங்க ராகேஷ் போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்போ நித்யாவோட அப்பா வந்து சொல்றாரு, நான் சமீரோட வீட்டுக்கு போயிட்டு வரேன், அவங்க கிட்ட கண்டிஷனா வந்து சொல்லிட்டேன், அவங்க வீட்டுல இருக்க ஃபேமிலி கிட்ட இருக்க எல்லார்கிட்டையும் வந்து கண்டிஷனா சொல்லிட்டேன், என்னுடைய பொண்ணு வந்து வீட்டு வந்து சேரணும், இல்லைன்னா வந்து சமீர் மேல வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல சொல்லிட்டு சண்டை போட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ நித்யாவுடைய பெரியப்பா வந்து சொல்றாரு, என்ன ராகேஷ் பண்ணிட்டு வந்து நம்ம குடும்ப மானத்தையும் வந்து வாங்கிட்டு வந்துட்டே, நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ண, இப்ப எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருமே, நித்யா வீட்டை விட்டு ஓடி போன விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருமே, ஊர் முழுக்க தெரிஞ்சிருமே, நீ எதுக்காக இது மாதிரி பண்ண, நான் எவ்வளவு சொன்னல உன்னை தடுத்தல, எதுக்காக இது மாதிரி என் பேச்சை கேட்காம இது மாதிரி நீ ஒரு விஷயத்த நீ செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்போ நித்யாவோட அப்பா வந்து சொல்றாரு, வேற என்ன பண்ண சொல்ற, எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நித்யாவோட அப்பா பாத்தீங்கன்னா தன்னுடைய அண்ணன் கிட்ட வந்து சொல்றாரு. சொல்லிட்டு ராகேஷ் சார் பாத்தீங்கன்னா, அதாவது நித்யாவோட அப்பா பாத்தீங்கன்னா வந்து பிரீத்தி கிட்ட வந்து சொல்றாரு, பிரீத்தி நித்யாவோட போட்டோ எடுத்துட்டு வா, நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருக்கேன் சமீர் மேல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த விஷயத்த கேட்டு பிரீத்தியோட அம்மா பாத்தீங்கன்னா அப்படியே உறைஞ்சு போறாங்க அதிர்ச்சியில. இனி வரப்போற எபிசோட்ல பாத்தீங்கன்னா வந்து நித்யா சமீர், முகேஷ் ஸ்வாதி இந்த 2 ஜோடிக்குமான ரொம்ப கலர்ஃபுல்லான ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் வரப்போகுது. அதை பத்தி நான் நெக்ஸ்ட் அப்டேட்ல நான் சொல்றேன். இது மாதிரி நினைத்தால் இனிக்கும் சீரியலோட இன்ட்ரெஸ்டிங்கான ரொமான்டிக்கான அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.